நாம் எல்லாரும் கடவுள் ஐயப்பன் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சபரிமலை கோவிலில் உள்ள 18 படிகளின் ஆழமான அர்த்தம் பலருக்கும் தெரியாது. இந்த 18 படிகள் சாதாரண கல்படிகளில்லை. அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியின் 18 நிலைகளை குறிக்கும். முதலில் இந்த 18 படிகள் 18ஆம் படி என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் மனிதன் தனது வாழ்க்கையில் கடக்க வேண்டிய 18 தடைகளை குறிக்கிறது. 5 படிகள் நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள். 18 படிகள் அஷ்டராகங்கள், அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மத்சரியம் போன்ற ஆசைகள். 3 படிகள் 3 குணங்கள், அதாவது சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ். கடைசி 2 பாபம் மற்றும் புண்ணியம். இந்த எல்லாவற்றையும் கடந்துதான் ஒருவர் இறைவனை அடைகிறான். இந்த 18 படிகளை ஏறுவதற்கு முன் இருமுடி எடுத்துச் செல்ல வேண்டும். இது இல்லாமல் அந்த படிகளை ஏற முடியாது. இது ஒரு விதிமுறையாக மட்டுமில்லாமல் அது ஒரு சின்னம். நான் என் சுமைகளை இறைவனிடம் ஒப்படைக்கிறேன் என்பதற்கான அடையாளம். மேலும் இந்த படிகள் பஞ்சலோகத்தால் மூடப்பட்டு பின்னர் தங்கம் பூசப்பட்டுள்ளன. இது பக்தர்களின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. பழமையான நம்பிக்கையின்படி ஒவ்வொரு படியும் ஒரு தெய்வ சக்தியை குறிக்கிறது. அந்த படிகளை ஏறும்போது பக்தர்கள் தங்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்களை விட வேண்டும். முக்கியமாக இந்த 18 படிகளை முதன்முறையாக ஏறும் பக்தருக்கு அதற்கு மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் உள்ளது. அது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை என்று கருதப்படுகிறது. மேலும் இந்த 18 படிகள் புராணாசை குறிக்கிறது என்றொரு நம்பிக்கையும் உள்ளது. இதோ ஒரு சுவாரஸ்யமான உண்மை. இந்த படிகளை ஏறும்போது சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்வது மனதை ஒருமைப்படுத்தி ஆன்மீக சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இன்னொரு ரகசியம், இந்த 18 படிகள் மனிதன் இருந்து தெய்வமாகும் பாதை என்று கூட அழைக்கப்படுகிறது. இந்த 18 படிகளை ஏறுவது ஒரு வழிபாடு மட்டுமில்லை, அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆன்மீக அனுபவம். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதியதா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்க. நாம் எல்லாரும் கடவுள் ஐயப்பன் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சபரிமலை கோவிலில் உள்ள 18